இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டெய்லி யூஸிங் சென்டென்சஸ். உன்னால் முடியுமா, உன்னால் முடியுமா. ஒரு விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது உங்களால் முடியுமா, உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? உன்னால் முடியுமா, உங்களால் முடியுமா, அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் கேன் யூ டூ திஸ், கேன் யூ டூ திஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இதுவே உன்னால் முடியுமா, உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டதை உன்னால் முடியாதா அப்படின்னு கேட்குறத எப்படி சொல்லலாம்? உன்னால் முடியாதா. இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அந்த சென்டென்ஸை விட இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக வருது இல்லையா. ஸோ ஆப்வியஸாக நாட் யூஸ் பண்ணுவோம். கெனாட் யூ டூ திஸ், கெனாட் யூ டூ திஸ், காண்ட் யூ டூஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா காண்ட்னா கெனாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் காண்ட். நீ வீட்டில் இருக்கியா, நீ வீட்டில் இருக்கியா. ஒரு கான்வர்சேஷனில் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நீ இப்போ வீட்டில் இருக்கியா, நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்கிறத ஆர் யூ அட் ஹோம், ஆர் யூ அட் ஹோம் அப்படின்னா நீ வீட்டில் இருக்கியா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உனக்கு, உனக்கு, உனக்கு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? வாண்ட், யூ, உனக்குங்கிறத யூன்னு சொல்லலாம். வேண்டுமா அப்படிங்கிறத டு யூ வாண்ட், டு யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறது. ஒரு ஆர்கியூமெண்ட், ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயா இருக்கட்டும், இல்லை யாரோ 2 பேர்த்துக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. ஒருத்தர்கிட்ட ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறதில்ல, அவள் வந்தால் நீ அவகிட்ட பேசுவியா அப்படின்னு கேட்குறது எப்படி கேட்கலாம்? அவள் வந்தால் நீ அவகிட்ட பேசுவியா, அவள் தான் என் கூட பேச மாட்டேறா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ரிப்ளை பண்ணும்போது சரி அவள் வந்தால் நீ அவள் கூட பேசுவியா அப்படின்னு சொல்கிறத இஃப் ஷி கம்ஸ் டு யூ டாக் டு ஹர். இஃப் ஷி கம்ஸ் அப்படின்னா அவள் வந்தா, டு யூ டாக் டு ஹர் அப்படின்னா அவகிட்ட பேசுவியா அப்படிங்கிற மீனிங். ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது நீ சாப்பிட்லன்னு வச்சுக்கோ, இப்போ காக்கா வந்து சாப்பிட்ரும், காக்கா வந்து தூக்கிட்டு போயிடும் அப்படிலாம் சொல்கிறத எப்படி சொல்லலாம்? காக்கா வந்து சாப்பிட்ரும், காக்கா வந்து உன் சாப்பாட்டை சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்கிறத த க்ரோ வில் கம் அண்ட் eat your food. The crow will come and eat your food. Your foodனா உன் சாப்பாட்டை சாப்பிட்ரும், கம் அண்ட் ஈட்னா வந்து சாப்பிட்ரும், காக்கா வந்து சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்கிறது தான் the crow will come and eat அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, நான் ஓரளவுக்கு சமைப்பேன், எனக்கு ரொம்ப சமைக்க தெரியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு சமைப்பேன். அந்த ஓரளவு சமைப்பேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? நான் ஓரளவு சமைப்பேன். ஐ குக் குவைட் எ பிட். குவைட் எ பிட்னா ரொம்ப தெரியலைனாலும் ஓரளவுக்கு தெரியும் இல்லையா, அதை தான் சொல்லுவோம். ஐ குக் குவைட் எ பிட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் இன்னும் வரலையா, அவன் இன்னும் வரலை, அவன் இன்னும் வரலையான்னு கேட்கும்போது நம்ம ரிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அவன் இன்னும் வரலை அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம்? அவன் இன்னும் வரலை. அவன் அப்படிங்கிறது ஹீ ஹேஸ் நாட், ஹேஸ் நாட்டை தான் ஹேஸ்இட்னு சொல்லுவோம். ஹீ ஹேஸ்இட் கம் எயிட், ஹீ ஹேஸ்இட் கம் எயிட் அப்படின்னா அவன் இன்னும் வரல அப்படிங்கிறது. ஒரு திங்க் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அது கீழே கிடக்கும்போது, கீழே இருக்கும்போது வேறு யாராச்சும் வந்து இது உங்களுடையதா, இது யாருது அப்படின்னு கேட்குறத இது யாருது அப்படிங்கிறது ஹூஸ் திஸ் அப்படின்னு கேட்போம். இது உன்னுடையதா அப்படிங்கிறத இஸ் திஸ் யுவர்ஸ், இஸ் திஸ் யுவர்ஸ் அப்படின்னா இது யாருது, இது உங்களுடையதா அப்படின்னு கேட்குறது. நம்ம சேனலில் இது மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதை ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அண்ட் உங்களுக்கு வேறு என்ன சென்டென்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி